நீ உள்முகம்னா உள் சுவாசம் உனக்கு உள்ள ஒடுங்கியோ உள்ள ஒரு தியானம் வந்துருச்சுன்னு நீ வெளியில குருவை பார்த்து ரியாக்ட் பண்ண மாட்ட, அழுவவோ ஃபீலோ பண்ண மாட்டேன். அப்ப நீ வெளியில பார்க்கும்போது என்னன்னா சிவலிங்கத்தை பார்த்து அழுத மாதிரியே என்னை பார்த்து அழுகுற. அப்ப நீ என்ன ஆயிடுறன்னா என்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுற, கைதி மாதிரி ஆயிடுற, ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுற, ஒரு ஒரு அடிக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அடிக்ட் ஆயிடுற, ட்ரக் அடிக்ட் மாதிரி ஆயிடுற. ஒரு போதை மாதிரி தான் அது. இப்ப நான் பார்த்த நீங்களாம் யாருமே நம்ப மாட்டீங்க, நான் தியானத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்த்த நான் வந்து ஒரு ஆய்வா பண்ணியே வச்சிருக்கிறேன். அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா பல ஆசிரமங்கள்ல போய் தியானம் தேடினவங்க, பல ஆசிரமங்கள்ல போய் தியானம் தேடி கற்றுக்கிட்டவங்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த ஆசிரமத்துக்குள்ள இருந்து அதிகமா போகாம அப்படியே அமைதியா அங்கங்க இருக்கிறாங்க. அப்ப என்னுடைய குரலை கேட்டு என்னோட வடிவத்தை கேட்டு வர்றாங்க, வந்து என்னை சந்திக்கிறாங்க, அது என்னோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்கள எல்லாத்தையும் நான் யாரான்னு கவனிச்சு அப்படி கிட்ட பார்த்தா ஆல்ரெடி தியானத்தால அடிக்ட் ஆன போதை பார்த்தீங்க, தியான ட்ரக் யூஸ் பண்ண பார்த்தீங்க. இப்ப திடீர்னு நானும் வந்தோன்னா என்கிட்ட கொஞ்சம் போதை கிடைச்சிருச்சு. ஆகா, அந்த போதையில இந்த போதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உலகத்திலே பெரிய போதை பிரபஞ்ச போதை தான். அதனாலதான் ஒரு குரு கிட்ட அடிமையா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான், ரீசன் இதுதான். அப்ப இவங்க என்னன்னா அந்த ட்ரக் அடிக்ட் மாதிரி வெளிமுகமாவே இருந்து இருந்து பார்த்து பார்த்து குருன்னு பைத்தியம் மாதிரி ஆயிடுறாங்க, ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்ப அதுல இருந்து ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது அந்த போதை கிடைக்கலன்னா அப்ப ஒரு வெறுமனை வந்துடுது. அப்படியே ஒரு வெறுத்து போய் எங்க போறோம்னு தெரியாம நின்றுட்டு இருக்கும்போது திருப்பி எவனாவது ஒரு குரல் கேட்கும்போது அந்த போதை திருப்பி கொஞ்சம் வந்துடுது. அப்ப திருப்பி வர்றாங்க. இப்ப வந்து என்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாங்க, பண்றாங்க, போறாங்க, உட்காடுறாங்க, இந்த மாதிரி ஒரு வடிவம் நடக்குது அவங்களுக்குள்ள. அப்ப நான் வந்து அவங்க கிட்ட சொல்றது, நீ ரொம்ப எல்லாம் பேசாத, ஃபீல் பண்ணாத, ஆல்ரெடி நீ ஒரு ட்ரக் அடிக்ட். இப்ப உனக்கு என்கிட்ட இருந்து கொஞ்சம் போதை கிடைச்சிருக்கு. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மொத்தமா அந்த உன்கிட்ட இருக்கிற ஆல்கஹால்லாம் எடுத்து வெளியில போடணும். இதுதான் வடிவம். நீ என்னமோ தியானத்துல நான் என்னமோ உனக்கு கொடுத்துட்ட மாதிரியும், நீ என்னமோ ஃபீல் பண்ற மாதிரியும், நீ என்னமோ தியானத்திலேயே சிவனையோ பார்வதியோ டெய்லியும் பார்த்துக்கிட்டு அதுக்கு சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் எல்லாம் பண்ணாத. இதெல்லாம் தியான லிஸ்ட்லயே முதல்ல கிடையாது. இதெல்லாம் துன்பம், இதெல்லாம் பெரிய துயரம், இதெல்லாம் உடலையும் மனதையும் போட்டு தன்னையே ஏமாத்திக்கிற ஒரு காரியம். இதெல்லாம் வந்து ஆள் மனம் அப்படி ஒண்ணு பண்ணும். அதனால தயவு செய்து இதுல இருந்தெல்லாம் விடுபடணும்னு அவனுங்களை ஆஸ்வாசப்படுத்தி படுத்தி 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 கொஞ்சம் தேர்த்த ட்ரை பண்றேன். சில பேர் தேர மாட்டாங்க, லவ் மெசேஜ் எல்லாம் அனுப்புறாங்க. குருநாதா ஐ லவ், குருநாதா உங்களை மிஸ், குருநாதா அப்படின்னு போட்டு என்னென்னமோ எழுதி அனுப்புறாங்க. புரியுதுங்களா? இது என்ன சொல்லுவீங்க நீங்க? கடல் தண்ணிக்கு காதல் வேணுமா? என்ன என்ன இது இது இதை கொண்டு போய் எங்க சேர்க்க முடியும்? ஒரு பிச்சைக்காரன், ஒரு ஞானிங்கிறவன் திறந்தவன்கிட்ட போய் மூட்டை மூட்டையா பணத்தை கொட்டினா அவன் என்ன பண்ணுவான்? அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான் சொல்லுங்க நீங்க? எவனாவது அள்ளிட்டு போங்கடா, இல்லைன்னா ஏதாவது அன்னதானம் போடுங்கடா, இல்லைன்னா அள்ளிக்கிட்டு போய் எங்கேயாவது விழுந்து சாவுங்கடான்னு தான் சொல்லுவான். அவன் இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இதை உதர்னதுனால தாங்க அவன் வந்து ஞானினே வந்து நிற்கிறான். இப்ப திருப்பியும் கொண்டாந்து அதை போட்டு விட்டீங்கன்னா அதிலே படுத்தானா அவனு செத்து போக வேண்டியதான். அப்ப இவனை போய் உதர்னவன்ட்ட போய் இந்த ஐ லவ் யூ குருநாதா அப்படின்னு அனுப்புனா அவன் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இதெல்லாம் என்னன்னா அந்த போதையுடைய வடிவம். அப்ப தியானத்துக்குள்ள அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த ஒவ்வொரு மாணவருக்குள்ளேயும் பண்ணிட்டாங்க பாருங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ட்ரக்ல இருக்கிற விஷயம், ஆல்கஹால்ல விஷயம் இருக்கிறது தானே. தியானமே பெரிய ஆல்கஹால், பெரிய உயர்ந்த ஆல்கஹால் இதுதான். பல பேர் வந்து அப்படியே கண்ணீர் மங்க நின்றுவான். அப்ப அவனை என்ன சொல்றோம் நாங்கன்னா, வெளிமுகமாக இப்படியே இருந்தன்னா அப்படியே அடிக்ட் ஆயிடுவேன், அப்படியே உள்முகமா திருப்பணும். அப்போ ஒரு நாள் காத்துரு, அந்த உள்முகமா திருப்புறதுக்கான சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி தர்றேன். அப்ப நீ உள்முகமா திரும்பினா குருவை வெளியே வணங்க மாட்டேன், உள்ள வணங்குவேன்.
குருவை வெளியே பார்த்து அழுவ மாட்டேன், உள்ளவே நீ வந்து ஆனந்தத்துல நனைவ, ஆனந்தத்துல கரைவ. அப்ப வெளியில நீ எந்த டிஸ்டர்பும் ஆக மாட்ட, அப்படியே ஒரு அமைதி ஆயிடுவ. வெளி முகம் அமைதியானாதான் உள்ள தியானமே கிடைக்கும். வெளியில உங்களால யாராலையும் அமைதியாக முடியலன்னா நீங்க வந்து நான் சொல்றத உள்ள டீப்பா எடுத்துட்டு போக முடியாத ரீசன், நீங்க எல்லாம் வெளிமுகமாவே பாக்குறீங்க, வெளிமுகமாவே கேட்குறீங்க, வெளிமுகமாகவே பயணிச்சுக்கிட்டீங்க. அப்ப உள்முகத்துக்கு போக முடியாத ஒருத்தன் ஒரு குருவையோ ஒரு பிரபஞ்சத்தையோ உணரவோ அந்த தியானத்தை உணரவோ வாய்ப்பே கிடையாது. 1000 வகுப்பு நடத்தினாலும் வாய்ப்பு இல்லை. இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப வெளிமுகம் ரொம்ப ஆபத்தான ஒரு செயல். அதை நீங்க வந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆபத்தான காரியத்துக்குள்ள நிறைய இடங்கள்ல அது வந்து என்கரேஜ் பண்றாங்க. ஒரு குரு அவங்க அழுகிறது, அவங்க வந்து ஃபீல் பண்ணி வர்றதெல்லாம் நான் வந்து என்கரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன். டப்பு டப்புன்னு 4 வேப்ப தலையை தலையில அடிச்சு அப்படியே உட்கார வச்சு மந்திரிச்சு விட்டு அனுப்பிச்சுட்டு. ஒரு விஷயம்தான், அருணகிரியோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துயரமும் துன்பமும் அந்த கால கர்ம வினைய அவர் கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது எப்படி நடக்கப்பட்டுச்சோ, அது எப்படி இருக்கப்பட்டுச்சோ அது அவர் கடந்தார். ஆனா அவருக்கு ஒரு இடத்துல தடுத்து ஆட்கொண்டு அவருடைய வாழ்க்கை எப்படி மாறினுச்சோ அந்த மாதிரி இப்போ உங்களை சந்திப்பே தடுத்து ஆட்கொள்றதுக்காக சந்திப்பு தான் இது. இப்படியே நீங்க எவ்வளவு நாள் போவீங்க? அப்ப இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணுங்கிறதுக்காக தான் எங்களை மாதிரி ஆளுங்க உங்களை சந்திக்க வர்றோம். இப்ப நான் வந்தோடனே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அதையும் நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் பேசினதுல பதில் இருக்கு. என்னன்னா, குகையில மலைகள்ல காடுகள்ல தவம் செய்து எல்லாத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு வந்தவனுக்கு மக்களை ஏன் சந்திக்கணும்? உங்களை சந்திச்சா எனக்கு போதை வந்துடும். நீங்க என்ன பண்ணுவீங்க? புகழோ இல்லை ஏதோ ஒரு வடிவத்தை கொடுத்துருவீங்க. அப்ப விடுபட்டவனுக்கு மீண்டும் அதுல போய் அகப்பட்டு போற மாதிரி ஒரு வாய்ப்பு வரும். அப்ப ஏன் அங்க வர்றோம்னா, பிரபஞ்சம் உன்னுடைய அனுபவத்தை அங்க போ, மனம் உன்னிடம் இல்லை, அதனால நீ அகப்பட்டு போக மாட்ட, நீ போ. அப்ப ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் மக்களை நம்ம தடுத்து ஆட்கொள்ளலைன்னா இந்த மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி போயிடுவாங்க. அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுத்துடக்கூடாது, அதுக்கு நம்ம வந்து ஒரு வாய்ப்பு அளிச்சிடக்கூடாது. போதும், அவங்களுக்கு இங்க இருக்கிற எல்லா பேருடைய ஜாதகத்துல கர்ம வினையில துன்பத்துல நிறைய அனுபவிச்சுட்டாங்க. இதுக்கு மேல இவங்களை வந்து வேற ஏதாவது ஒரு ரூட் மாத்தணும், ஒரு ட்ராக்கை மாத்தணுங்கிறது தான் இப்ப இந்த சந்திப்பு. இப்ப நான் உங்ககிட்ட மக்கள் சந்திப்பு, நான் பேசுற எல்லா காணொலியும், நான் உங்களை சந்திச்சுக்கிட்டு பேசுற ஒரு டாக்கும் இதுதான். இப்ப இதை வந்து எப்படியாவது உங்ககிட்ட இருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கணும். இதுதான் அதுக்குள்ள இருக்கிறது. அப்ப எல்லா மனிதனும் தன்னுடைய கர்ம வினையில சில போலி குருமார்களை சந்திச்சே தீரணும்னா சந்திச்சு தான் தீருவான். சில சூடு வாங்குற இடத்துல வாங்கிதான் ஆவான். சில பெண்ணு சில இடத்துல வலிக்கு விழுன்னா விழுந்துதான் ஆவான். ஆனா அது நிரந்தரம் அல்ல, அதுல இருந்து விடுபட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் அதுக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்கிறதா வருத்தப்படும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, விழுந்துட்டோம்ல, திருப்பி அதுல இருந்து ஒரு நாள் விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் வழங்கும். அப்ப நம்ம விடுபடுவோங்கிறேன். இப்ப நான் வந்து தோத்தேன், நான் வந்து தவறா இருந்தேன், நான் வந்து கஷ்டத்துல இருந்தேன். ஒரு நாள் பிரபஞ்சம் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு, நான் அதுல இருந்து விடுபட்டேன். அதுல இருந்து நான் வந்து ஒரு நல்வாய்ப்பு வரும்போது எனக்கு பிரபஞ்சம் வழங்கும் போது அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி உங்க லைஃப்ல பிரபஞ்சம் இப்போ ஒரு வாய்ப்பை வழங்கும் போது இதுல இருந்து நீங்க மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இதோடைய வெளிப்பாடு. அப்ப இந்த இடத்துக்குள்ள நீங்க மாறுபடணும். இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் மாற போறாங்க, அதுல நீங்களும் ஒருத்தரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டாக். சரிங்களா? அப்ப மற்றவங்களை இவங்களை இப்படி பிரெயின் வாஷ் பண்றாங்க, அவங்க சொல்றாங்க, மக்கள் அப்படி பேசுறாங்கன்னா, சில பேர் சில துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன சொன்னாலும் தடுத்து நிறுத்தினாலும் கேட்க மாட்டாங்க. அப்ப நம்ம கையை பிடிச்சி இழுத்தா கூட கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப அவங்களுக்குள்ள நிறைய பேருக்குள்ள தியானம் பண்ணி பண்ணி குண்டலினி சக்தி அது இதுன்னு பண்ணி ஒரு அப்படியே ஒரு 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 மாதிரி ஆயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஒண்ணு கிடைக்கல. அப்ப அவங்கெல்லாம் என்கிட்டலாம் வந்து விரக்தியில வெக்ஸ் ஆகி போய், ஒரு குருவெல்லாம் ரொம்ப மோசமானவங்க, எங்களுக்கு காட்டி தர மாட்டீங்க, எங்களுக்கு இதை காட்ட மாட்டீங்க, எங்களை லேட் பண்றீங்க, எங்களை அலக்களிக்கிறீங்க, அப்படியெல்லாம் நிறைய பேர் என்கிட்டே கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க.
தன்னுடைய ஆதங்கத்தினால ஒருத்தன் ஞானம் அடைய முடியாதுங்க. தன்னுடைய கோபத்தினால ஒருத்தன் ஞானம் அடைய முடியாதுங்க. ஆதங்கத்தையும் கோபத்தையும் கூட எரிக்கணும் ஞானத்துக்கு. ஞானம் என்பது உணர்ச்சி வசப்படுவதல்ல, அழுவது அல்ல, கோவப்படுவது அல்ல. எல்லாத்தையும் ஒரு நாள் மொத்தமா கீழே விழுந்துருச்சுன்னா தானா ஞானம் அடாப்ட் ஆகும். அப்ப ஞானம்ங்கிறது தன்னை அறியாம கீழே விழும் ஒன்னொன்னா. அப்ப விழுகும் போது உங்களையே அறியாம உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு பெரிய நம்ம மீண்டும் மீண்டும் மக்கள்கிட்ட நேர்காணலா அப்படி பேசுறதுக்கான விஷயம் அதுதான். இப்ப மற்றவங்க மாதிரி நான் பேசல, மற்றவங்க மாதிரி நான் சொல்லலை அப்படின்னா, மற்றவங்க மாதிரி எனக்குள்ள மாற்றம் இல்லை, என்னுடைய மாற்றம் வேற வடிவத்துல இருக்கு. நான் தியானம் பயிர்ந்து தியானத்துக்குள்ளேருந்து அடைந்திருக்கிற மாற்றம் என்ன அப்படி பேச வைக்கும். ஒருவேளை நான் அந்த மாற்றம் அடையலைன்னா நானும் வேற மாதிரி பேசியிருப்பேன். இதுதான் ரீசன். அப்ப இது உங்ககிட்ட என்ன சொல்ல வருதுன்னா, இது டெஃபினட்டா இந்த காலத்தோடைய இந்த பிரபஞ்சத்தோடைய சூழல்ல மக்களை ஏதோ ஒரு இடத்துல பிரபஞ்சம் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோடைய எண்ணமாக திட்டமாக இருக்கிறது. அப்ப அதுதான் அதோடைய வடிவமா நான் கருதுறேன். அதுக்கான போக்கு தான். அதனால நீங்க அதை பார்த்துக்கங்க, ஒரு பாசிட்டிவா பண்ணுங்க. நான் விமானத்துக்கு போறதுக்கான டைம் வந்துருச்சு. அதனால நான் கிளம்புறேன். அடுத்த சந்திப்புல நிச்சயமா உங்களை ஒரு நல்ல சூழல்ல நல்ல வளர்ச்சியில சந்திப்போம். நீங்க தயவு செய்து குழம்பிக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நிறைய காணொளி நான் பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு காணொளியையும் நீங்க டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் நிறுத்தி டைம் கிடைக்கும் போது ஃப்ரீயா கேளுங்க. அப்ப அதுல உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கமும் மட்டும் இல்லாம தியானம் வல்ல நீங்கல்ல, முழுமையா என் காணொலியை கேளுங்க. தியானம் வருதா இல்லையான்னு அப்புறம் உங்களுக்கே தெரியும். அது எப்படி வரும், அது என்ன மாதிரி உங்களை ஏற்படுத்த போகுதுங்கிறத நீங்களே பாருங்க. அப்போ ஒரு அலைவரிசை, ஒரு பிரபஞ்சம் அப்படின்னா என் காணொலியை போட்டு விடுங்க. அந்த இடமோ வீடோ எப்படி ஒரு தன்மைக்குள்ள மாறுதுங்கிறத மட்டும் பாருங்க. ஆனா டைம் எடுக்கும், நிதானமா அப்படி பயணம் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் இருக்கு. நீங்க மேலோட்டமா இருந்து ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அது மேல் கடல் மேல இருந்து எதுவும் செய்ய முடியாது. ஆழ்கடலுக்கு போகலனாலும் ஆழ்கடலுடைய ஆழத்தையாச்சும் அறியணுங்கிற அந்த நம்பிக்கையோடையாச்சும் நிக்கணும். நீங்க ஆழ்கடலுக்கு போக வேண்டாம், ஆனா ஆழ்கடலுக்கு போகணுங்கிற நம்பிக்கையோடையாச்சும் மேல்கடல்ல நிக்கணும். அதை நீங்க ரொம்ப அவசியமா பார்த்துக்கணும். தயவு செய்து தியானத்துல சாதிக்கணுங்கிறது யாருக்குள்ளேயும் வரக்கூடாது. ஏன்னா தியானம் என்பது சாதிக்கணுங்கிற சொல்ல கூட அகற்றணும். அங்க சாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அங்க ஒண்ணுமே இல்லாத பொருளை போய் எதை போய் சாதிச்சு எந்த பொருளை அள்ள போறீங்க நீங்க? அதுதான் அதுல இருக்கிற ஹைலைட். அப்ப நீங்க அதை ரொம்ப ஒரு கிளியரா பார்த்துக்கங்க. ஒரு மாற்றம் உங்களுக்கே தெரியாம மாற்றம் அடைஞ்சிருவீங்க. அதுதான், அது பேர் தான் ஞானங்கிறாங்க. அதனால அது நீங்க பார்த்துக்கங்க. நீங்க எந்த பொருளையுமே விரும்பாம அப்படியே வீட்டுல அப்படியே இருப்பீங்க. ஆனா உங்களை தேடி நிறைய பொருள் அப்ப வரும், நிறைய பொருள் வரும். நீங்க உணவை மட்டும் விட்டு பாருங்களேன், டெய்லியும் உங்க வீட்டுக்கு சிக்கன் பிரியாணி வரும். உணவை விட்டு பாருங்களேன். நான்வெஜ்ஜை விட்டுட்டீங்கன்னா உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக வாளியிலேருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வாலி வாலியாக வரும். புரியுதுங்களா? பணமே வேண்டான்னு சொல்லுங்களேன், லாரியில பணம் அனுப்புவாங்க. வேண்டான்னு சொல்லி பாருங்களேன். நீங்க எந்தெந்த பொருள் எல்லாம் வேண்டான்னு சொல்லுங்களேன், அதெல்லாம் வரும் நம்மளை தேடி. அப்ப தெரிஞ்சுக்கலாம் இதோடைய வேள்வி என்ன அப்படின்னு. இப்ப நம்ம வேணும்னு கேட்கறதுனால எல்லாம் ஓடுது, அதை நம்ம துரத்துறோம். நீங்க வேண்டான்னு விட்டு பாருங்க, எல்லாமே ஒண்ணா வெவ்வேறு விஷயமா இருக்கும். அதை நான் என்ன சொல்றேன்னா, நிர்பந்தமா விடாதீங்க. அதை இயல்பாகவே அதுவே போயிருங்க. எதுவுமே நிர்பந்தம் செஞ்சோம்னா அது நம்ம தற்காலிகத்துக்குரிய விஷயமா தான் இருக்கும். அப்ப நிர்பந்தத்துல நம்ம நான்வெஜ்ஜை விடுறது, நிர்பந்தத்துல தியானத்தை வெவ்வேறு மாதிரி ரொம்ப வேகமா வெறியோட பண்றது, இதெல்லாம் உடல் சூடும், நமக்கு ஒரு பலவீனத்தையும் ஏற்படுத்தும். அந்த இயல்பாகவே பண்றதுக்கு வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப தியானம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். வராத பட்சத்துல அந்த மந்திரத்தை சொல்லணும், அந்த குருவை நினைக்கணும். அந்த குரு சம்பந்தமா காணொளி இருக்கா அதை பார்க்கணும், புக்கு இருக்கா அதை படிக்கணும். அவரு சம்பந்தமா டைம் கிடைக்கும் போது ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு காத்திருக்கும் போது ஒரு நாள் நீயே தூங்கும் போது உனக்கே தெரியாம அவர் ஏதோ ஒரு வேலை பார்த்து விட்டுருவார். அப்ப உன்னை அவரு கையில் எடுத்துக்குவார். அப்ப உனக்கு ஒரு டிராவல் கிடைக்கும். அந்த டிராவல்ல நீ பெரிய பெரிய அனுபவத்தை பார்ப்ப அடையும். அது ஒரு சூப்பர் ஜேர்னியா மாறும்.
இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஜேர்னி காத்திருக்கு. அந்த ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாது. ஸ்டார்ட் பண்ணும்போது நீ ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு உலகத்தையோ ஒரு லைஃபையோ பார்ப்பங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்போ எங்களுக்குள்ள வெளிமுகமாக பார்க்குற எல்லா விஷயத்தையும் திறந்துட்டோம். அதனால தான் உள்முகமாக இருக்கும்போது அந்த ஜேர்னியை ரசித்து நாங்கள் பண்ணுறோம். இந்த டாக் கொடுக்கறது உள்ள இருந்து அந்த உள்முகம்னால தான் இவ்வளோ ரசிக்க முடியும். இப்போ வெளிமுகம்னா இது என்னடா இவங்கள்ட்ட இதுக்கு திருப்பி திருப்பி இதையே பேசிக்கிட்டு இருக்கணும், போர் அடிச்சிடும். அப்போ உள்முகங்கிற போது இது போரே அடிக்க மாட்டேன், டயர்ட் ஆக மாட்டேது. அதுதான் ஒரு விஷயம். அப்போ நான் இதை பாருங்க, நீங்க ஒரு 2100 காணொளி பேசியிருக்கிறேன், 2100 டாக்கு, 570 இடத்துல பேசியிருக்கிறேன், 1,00,000க்கும் மேற்பட்ட ஆட்களோட நான் பேசியிருக்கிறேன். அப்ப எப்படி இருந்திருக்கும்? 2 வருஷத்துல 1,00,000 பேர்த்த கிராஸ் பண்ணியிருக்கிறேன். எந்த விளம்பரம் ஆர்ப்பாட்டம் எதுவுமே இல்லாம, சத்தமே இல்லாம, எந்த ஒரு பின் ட்ராப் சைலண்ட்ல ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கிறோம். அப்ப இதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம தனிப்பட்ட முறையில் இந்த உடல் தாங்காது, நம்மளும் தாங்க. அந்த உள்முகம் தான். அந்த வெளிமுகம்னா காதல், குரு மேல கருணை, அன்பு, இதெல்லாம் வெளிமுகமா தான் வரும். நீ உள்முகமா தியானம் திரும்பிடுச்சுன்னா, நீ கோயிலுக்குள்ள போனோம்னா கும்பிட மாட்டேன், தியானம் பண்ணு. குருக்கள்கிட்ட துண்ணூறு வாங்க மாட்டேன், குங்குமம் வாங்க மாட்டேன், பிரசாதம் வாங்க மாட்டேன், கையெடுத்து கும்பிட மாட்டேன். நீ உள்முகமா மாறிட்டுனா உனக்கு வேற மாதிரி வடி வரும். அந்த உள்முகம் ஒரு நாள் என்னன்னா தானா சித்தி ஆகுங்கிறேன். இந்த கண்ணு எப்படி உள்முகமா வெளியில எப்படி இருக்கும், அது மாதிரி உள்முகமா திரும்பும். இந்த உள்முகம்னா சுவாசத்துல உள்ள ஒரு வேலையில உள்ள நடக்கிற வேலையை உன்னால அறிய முடியும். இப்போ உள்ள உன்னால உள்ள ஒரு வேலை இருக்கு. அந்த உள்முகம் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கணும். நீ உள்முகம் கிடைச்சிட்டனா நான் நல்லவனா கெட்டவனா நீ கண்டுபிடிச்சிடலாம். போலி குரு நல்ல குருன்னு கண்டுபிடிக்க முடியாம நீங்க திண்டாடுறதுக்கு காரணம் உங்களுடைய வெளிமுக தியானம் தான். உள்முகம் தியானம் இருந்தா உன நிச்சயமா இவரை நீ அடையாளம் கண்டுபிடிச்சிடும், இவர் யாரு. இதுதான் உன்னுடைய இருக்கிற பிளஸ் மைனஸுக்கான காரணம். அப்ப நீ வெளிமுகமா இருந்தா கட்டாயமா சொல்றேன், நீ எவ்வளவு பெரிய சூப்பரான ஆளா இருந்தாலும் குருவை காதலிக்க ஆரம்பிச்சு. அது வரக்கூடாது. நீ குருவையும் சேர்த்து விடுதலை ஆகணும். குருவே ஒரு எம்டினஸ் அப்படிங்கிறத நீ உணரும். புரியுதா? அது ரொம்ப 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 முக்கியமான வடிவம். அப்ப நீங்க எல்லாருக்குள்ளேயும் அதுதான். அது நீங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கங்க. உங்களை சந்திச்சது எல்லா விஷயத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல வடிவமா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க. காணொலியை நல்லா திரும்ப திரும்ப அழுத்தமா நல்ல கவனமா கேளுங்க. ஒரு நல்ல வடிவத்துக்கு மாற்றிக்கிட்டு ஒரு பெரிய பயணத்தை மேற்கொள்ளுங்க. என்னுடைய உருவத்திலிருந்தும் என்னுடைய மந்திரத்திலிருந்தும் விடுபட்டு உருவம் இல்லாத ஒரு உணர்வற்ற நிலைக்கு நீங்க மாறுறதுக்கு உங்க பிரயாணத்தை தொடங்குங்க. அதுதான் உண்மையான ஒரு ஜேர்னி. ஒரு பிரபஞ்சத்தோடைய ஒரு பேரு செயலை நீங்க பார்க்க முடியும். மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர். இதுதான் ஒவ்வொரு மனிதனும் உள்முகத்துல சமாதி அப்படிங்கிற ஒரு அற்புத நிலை. இதுதான் நான் இதோடைய நோக்கம். சமாதி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த சமாதிங்கிற அந்த செயல் தான் ஒரு மனிதனை முழுமையாக வேற ஒரு வடிவத்துக்குள்ள மாற்றும். இவன் அந்த சமாதிக்குள்ளதான் அந்த முக்தி காத்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. சரிதானே? ஒரு நல்ல வடிவத்தை உருவாக்கிக்கங்க. அப்ப இந்த மந்திரத்தை ஏதோ கேர்ஃபுல்லா நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப அரிதானது. இதை நம்ம பயன்படுத்த கூட இன்னும் பக்குவம் இல்லாத ஆட்கள். அதனாலதான் இதை உணர முடியாம நிக்கிறோம். இதை தொட்டா தீ பத்தும். கைலாய மலைக்கு உயரம் நீங்க போனதே இல்லை. அந்த உயரத்தில் இருக்கிற மந்திரம் தான் இந்த சவுண்ட். இதை யூஸ் பண்ணா ஒரு சவுண்டு, மந்திரம் இல்லது ஒரு சவுண்ட்ஸ். இது பிரபஞ்சத்திலிருந்து சில ஓசைகளை, சில அணுக்களை நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப நாம போய் அலைவரிசையில அனுப்ப வேண்டியதில்லை. இதை உச்சரிக்கும் போது நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏற்படும். ஏன் இது ஏற்படும்னா, இதை ஒருத்தன் அனுபவம் பெற்றவன் இதை அவன் பார்த்துட்டு கொடுத்துருக்கிறான் கையில. இதை நீ வச்சுக்க, அவசர காலத்துல உனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு தான் உங்க கையில நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு பாஸ்வேர்டு மாதிரி, உனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு பயன் பெறும், நீ பொழைச்சிக்க. இதை வச்சுட்டு காசு கீசு வேற ஏதாவதுக்காக போய் மீண்டும் போய் அகப்பட்டு போயிடாத, மாயையில வீழ்ந்துடாத, உன்னை நீ சரியா பார்த்துக்க அப்படிங்கிறது தான்.
நீ காலையில 3:15 கார் கேட்குறேன், மோர் கேட்குறேன், தயிர் கேட்குறேன்லாம் கேட்டுட்டு அலையாத. அதெல்லாம் தூக்கி போடு அப்படிங்கிறது தான் இதோடைய வடிவம். நீங்க பார்த்துக்கங்க. சரிதானே?